தோலோடு வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த தோல் தான் ரொம்ப நல்லதும்பாங்க. அது வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே ஒன்றா போட்டாச்சுங்களா, பாதாம் முந்திரி எல்லாம். இது கூட வந்து நம்ம இது வந்து உளுத்தங்கஞ்சிக்கு மாவு சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னொன்று சொல்ல மாட்டேனே. அக்காவா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டா. எப்படி இருக்குது? பூ பெருமா பெருசாக்கிற மாதிரி இல்லை. ஆடி மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக பூக்குது. ஆடி மாதத்தில் தான் எங்கள் ஊர் அரசு பொருட்காட்சியில் எல்லார் தலையிலையும் இந்த ஜாதி மல்லி இருக்கும். அவ்வளோ பூ பூக்கும், அவ்வளோ பேரும் தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சீசன் இதுதான், ஆடி மாதம் தான் இந்த ஜாதி மல்லிக்கு சீசனே. நிறக்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். தினமும் பறித்து வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம முல்லைப்பூ வந்து பூத்துட்டு இருந்துச்சு, சன்னமல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அது பூத்துச்சு. அது பூக்கிறது ஸ்டாப் பண்ண அடுத்த நாள்லேருந்து நம்ம ஜாதி மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன் எவ்வளோ ஒரு படைப்பு பாருங்களேன். ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக அந்தந்த சீசனுக்கு தகுந்தபடி பூத்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் கரெக்டாக செடிங்க வச்சோமா நம்ம கடையில் பூ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று மாற்றி ஒன்று நம்ம வீட்டிலேருந்தே நம்ம பறித்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சும்மா 4 பூ வச்சா கூட போதுங்க, அவ்வளோ மனமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு இருக்கிற பூக்கள்லேயே இந்த ஜாதி மல்லி ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது இந்த ஜாதி மல்லியை? இதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தரை போய் பார்க்கலாம் வாங்க, கூட்டி போய் காட்டுறேன். வீட்டுக்கு பின் சைடு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய பீனட் பட்டர் தான், இல்லை சாரி, பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செடி தான் இது, அந்த மரம் தான் இது. அது வந்து இந்த வருஷம் காய் வச்சுருக்குது. முதல் காய் வந்து கீழே விழுந்துருச்சு. இது பாருங்க, அந்த காய் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் சரி வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஓகே, காய் இப்படி தாங்க இருக்குது. பழம் அப்படி ஒரு தொட்டா அப்படி சாஃப்டாக இருக்குது. பழம் பழுத்துருச்சு, அதான் கீழே விழுந்துருச்சு. காய் 2ஆகவே உடஞ்சிருச்சு இப்போ கீழே விழுந்து. சரி உங்ககிட்ட இந்த பழத்தை காட்டலான்னு. அந்த வெண்ணெய்ப்பழம், அந்த பட்டர் ஃப்ரூட்டு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நான் கூட குச்சிக்கிழங்க தான் தூக்கிட்டு வராளாட்டுக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பட்டர் ஃப்ரூட்டு. இங்கே பாருங்கள், மரத்தில் இருக்கிற காயை காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில். தொங்குற காயை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது தெரியுதுங்களா? இப்போ தெரியுதா? இப்படி தாங்க காய் காய்ச்சிருக்குது. ஒரு காய் ஒன்று நல்லா ஒரு ஜான் அளவுக்கு நீட்டமாக தொங்குது. நான் சத்தியமாலுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இவ்வளோ நீட்டமான காயை பார்க்கவே இல்லை. இது நான் ஆனால் விதை போட்டு தான் வச்சேனா இல்லை வாங்கிட்டு வந்து வச்சேனான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் காய் விட்டுருக்குது. இதில் பூக்கு நிறைய காய் வச்சுருக்கணும். ஆனால் எல்லா பூவும் கொட்டிருச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 காய் இருக்குங்க. பாருங்கள், இங்கே கூட காய் இருக்குது, இந்த இடத்துல காய் இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா காய் பெருசாக இருக்குது. ஆனால் நல்லா ஒரு 10 காய் தான் காய்ச்சிருக்கு. மரத்தை உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இது வச்சு ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. இருங்க நான் மரத்தை ஃபுல்லாக காட்டுறேன். இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரோடைய ரூம் வரைக்கும் அந்த உயரத்துக்கு தான் போயிருக்கு. சின்ன மரம் தான். மரத்தை வந்து ஒரு கையிலேயே பிடிச்சிடலாம். இவ்வளோ தான் வருது பாருங்கள். ஒரு கையில் பிடிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசு தான் வந்திருக்கு. நான் எதுவுமே எந்த ஒரு உரமும் போடுறது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் வீட்டை ஒட்டி மரம் வச்சா வேர் வந்து உள்ளே போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன மனசுலன்னா, கேரளாவில் வீட்டை செவுத்த ஒட்டியே மரம் வைப்பாங்க, வீட்டுக்குள்ளேயும் மரம் வைப்பாங்க. ஒன்றுமே ஆகாதவங்களுக்கு அது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காகவே நான் வந்து அதை நினச்சிக்கிட்டு தான் நான் வீட்டை சுற்றிலையுமே மரம் வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் ஃப்ரூட் வச்சுருக்கணுங்களா, பக்கத்துலேயே செண்பக பூ மரம் வச்சுருக்கேன். பாருங்கள், பூவான பூ பூத்துருக்கு, பூக்கள் நிறைய பூத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? மொக்கு பூ மேலே வரைக்கும் பூ பூத்துருக்குது. எல்லாமே வெட்டி விட்டேன். வெட்டி விட்டு மறுபடியும் எல்லாத்துலேயும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது செண்பக பூ, இதுவுமே நல்லா பெருசாக இருக்குது. அந்தாண்டா வெள்ளமல்லி.
இந்த மரம் வந்து பவளமல்லி. இது நல்லாவே பெருசாக இருக்குது பாருங்களேன். அந்தாண்டு இருக்கிறது நல்ல பவளமல்லி. இந்த செண்பகப்பூவுக்கு அடுத்து இருக்கிறது நல்லா பெருசாக இருக்குது. அதுவுமே செண்பகப்பூ மரத்தோட பெருசாக இருக்குது பவளமல்லி மரம். இப்படி வீட்டை சுற்றிலுமே பெரிய பெரிய மரங்களை தான் வச்சுருக்கேன். இப்போ புதுசாக வந்து செண்பகப்பூ வெள்ளை கலர் வச்சுருக்கேன். வெள்ளை இல்லை, சாண்டல் கலர் வச்சுருக்கேன், சந்தன கலர் வச்சுருக்கேன். அது இப்போ தான் சின்ன சைஸாக வந்திருக்கு. லைனாகவே மரங்கள் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் வீடு அப்படிங்கிறதுக்காக வீட்டை சுற்றி மரங்கள் தான் வச்சுருக்கேன். அதனால் என்ன மாதிரியே வந்து வீட்டை சுற்றி இடம் இல்லை, எனக்கு வீட்டை சுற்றி இவ்வளோ தான் இடம் இருக்குது, கம்மியாக தான் இடம் இருக்குது அப்படின்னா கூட கவலையே படாமல் வைங்க. வேர்லாம் அப்படிலாம் எங்கேயும் உள்ளே போகாது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். வேர் வீட்டுக்குள்ளே போகாத மரங்கள் எதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிப்பட்ட மரங்கள் கூட வைங்க. மொத்தத்தில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்களை வைங்க. ஓகே, இந்த மரம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம விகாஸ் தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். இந்த பட்டர் ஃப்ரூட் மரம் வந்து கட்டாயமாக எல்லார் வீடுகள்லையும் வைங்க. இந்த பழத்தை சாப்பிட்டோமாக்கா நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக ஷைனிங் ஆகும். டெய்லி ஒரு பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தோமாக்கா நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஷைனிங் ஆகும். நீங்கள் எந்த ஒரு காஸ்மெட்டிக்கும் நீங்கள் முகத்துக்கெலாம் பூச வேண்டியதே இல்லை. அந்தளவுக்கு இது சாப்பிட்டாவே நல்லா ஷைனிங் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பட்டர் ஃப்ரூட் மரமே வச்சேன் நான். அதனால் உங்களுக்கு இடம் இருந்தால் கட்டாயமாக இந்த மரம் நிறைய இடத்துல இப்போ விற்கிது, வாங்கி வைங்க. ஓகே, இன்றைக்கி வந்து விகாஸ்க்கு வந்து உளுத்தங்கஞ்சிக்கு வந்து உளுந்து வந்து அரைக்க போகிறேன், வறுக்க போகிறேன். ஏன்னா காலைல இருந்துச்சு, அப்போ கண்டினியூவாக நானும் அவனும் உளுந்து கஞ்சி வந்து வச்சு குடிச்சிக்கிறோங்களா, அதனால் அதுதான் இன்றைக்கி வந்து வறுத்து அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதில் நான் என்னென்ன போட்டு வறுக்கிறேன் அரைக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ரெகுலராகவே நான் வந்து காஃபி குடிக்காமல் டெய்லியுமே அவனுக்கு உளுத்தங்கஞ்சி வைக்கிற மாதிரி நானும் வச்சு குடிச்சிக்கிறேன். இது நமக்கும் நல்லது தானே, லேடிஸுக்கும் நல்லது, அவனுக்குமே எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இப்போ கண்டினியூவாக இந்த கஞ்சி வச்சு குடிச்சிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு படி வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கிக்கணும். தோலோடு வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் என்கிட்ட இந்த வெள்ளை உளுந்து தான் இருக்குது அப்படின்னாலும் வெள்ளை உளுந்து வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் தோலோடு வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த தோல் தான் ரொம்ப நல்லதும்பாங்க. அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய். சுக்கோ ஏலக்காயோட போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுத்தங்கஞ்சி செய்யும் போது. கூட நம்ம கொஞ்சம் ஹெல்த்துக்காக வேண்டி பாதாமும் முந்திரி நான் போட்டிருக்கேன். இது போட்டால் போடலாம், போடாட்டினா விட்டுறலாம். இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து பச்சரிசி. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம், கூட பச்சரிசியும் வறுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வறுத்துட்டு இருக்கிற இந்த பாதாம் முந்திரியும் வறுத்து போட்டுக்கலாம். இந்த சுக்கையும் ஏலக்காயும் தட்டி இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா போட்டு நம்ம மிஷினுக்கு கொடுத்து விட்டோமா நல்லா அரைச்சி கொடுத்து விட்ருவாங்க. நம்ம அரைச்சி வந்ததும் நம்ம எடுத்து அப்படியே கூழு காய்ச்ச வேண்டியது தான். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டு நான் காட்டுறேன், சரிங்களா? நான் வந்து பாதாமியும் முந்திரியும் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வச்சிடுறேன். ஏர் ஃப்ரையர் இருந்தால் வச்சுருங்க, அது ரொம்ப ஈஸியாக நம்ம வறுத்துடலாம். ஒரே மாதிரி ஈவனாக வறுக்கும், அதுக்கு தான். ஓகே, அடுத்தது மற்ற 2 பொருட்களையும், இந்த 2 பொருட்களையும் நம்ம வானலில் வறுத்தலாம். அடுத்ததாக உளுந்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெள்ளை உளுந்து நம்ம வந்து அந்த கருப்பு உளுந்து வறுபட்டுருச்சான்னு தெரியறதுக்காக தான் இந்த வெள்ளை உளுந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்திருக்கோம். ஏன்னா வெள்ளை உளுந்து வந்து கலர் மாறுறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்காக தான். இது எல்லாமே ஒன்றா போட்டாச்சுங்களா, பாதாம் முந்திரி எல்லாம். இது கூட வந்து நம்ம சுக்கும் ஏலக்காய் இப்படி நுணுக்கி கொடுத்தமா தான் அரைச்சி கொடுப்பாங்க. அதனால் இதையும் அது கூட சேர்த்திக்கலாம். இது வந்து உளுத்தங்கஞ்சிக்கு மாவு சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது இப்போ வந்தோடனே உளுத்தங்கஞ்சி வந்து காய்ச்சிடலாம். உளுத்த மாவு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம கூழு காய்ச்சிடலாம். எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா இப்படி கலக்கி விட்டோமாக்க கட்டி இல்லாமல் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியது தான்.
இப்போ இதுலேயே நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள் பொங்கி வரும். அப்படியே இப்படி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இது மாதிரி பொங்கி வரணும். ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொண்டு போய் ஃபேனுக்கல்ல வச்சுமா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திருகின தேங்காய் போட்டு குடிக்கலாம், இல்லை சும்மாவே கூட குடிச்சிடலாம். இனி வந்து சினிமாவுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போகிறோம், என்ன சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா என்னடா படம்? இதயம் முரளி. நாங்கள் பார்த்த முரளி படத்தை இப்போ விகாஸ் இவங்க இதில் வந்து இதயம் முரளின்னு பார்க்குறாங்க. நம்மளாம் இதயம்னு படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இதயமே என் இதயமே அப்படின்னு முரளி பாடின பாட்டு. ஆனால் அவர் சாகிற வரைக்குமே காலேஜுக்கு போயிட்டு இருந்தாருங்க. அதுதான் ஹைலைட்டு. அவர் படத்தை இப்போ என் பையன் வந்து பையன் நடித்த படத்தை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம். சினிமா எப்படி திரும்பி பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். ஏண்டா ரன்னிங்கே சேசிங்காக இருக்குது. இதயம் முரளி. வந்ததும் பாப்கார்ன் வாங்கியாச்சு. இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி ஜாலியாக வந்து காலேஜ் லைஃப்பும் சரி, சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி, எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேனே. ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மருந்து அடுத்த லவ் அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தில் என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, நாம் வந்து ஒரு நிமிஷத்தை இழக்கிறோம் அப்படின்னா, இந்த நிமிஷத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த நிமிஷம் நமக்கு கிடைக்காது, அந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்காது. இப்போ கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரியே அப்போ நாம் இதயம் படத்தில் பார்த்த பழைய ஆக்டர்ஸில் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீனில் வந்து காட்டியிருக்காங்க. அதுவுமே நல்லபடியாக காட்டியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி முரளி சார் இதயம் படத்தில் சொல்லுவாரா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கடைசி சீன் வரைக்குமே அதர்வால் வந்து ஏதாவது சொல்லுவாரா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வச்சுருந்துச்சு. கடைசியாக கொடுத்த ட்விஸ்ட் வந்து எல்லாருக்குமே உண்மையாலுமே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. உண்மையாலுமே கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் கடைசியாக கொடுத்த ட்விஸ்ட்டு சூப்பர் தான். மொத்தத்தில் படம் வந்து சூப்பருங்க. ஒரு ஜாலியான சிரிச்சிட்டு பார்த்துட்டு வர படம் தான் இந்த படம் இதயம் முரளி. ஆனால் நாம் பார்த்த இதயம் வந்து அழுதுட்டு வெளியில் வருவோம். இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வருவோம். படம் முடிஞ்சதும் அமோகத்துக்கு நேராக வந்துட்டோம். வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். இதே மாதிரி தாங்க அமோகம் ஹோட்டல் வந்து திறந்த புதுசில் நாங்கள் இதே ராஜம் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த அமோகம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அப்போ யாருமே இல்லை, நாங்கள் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி அதே ஹோட்டலில் ஏகப்பட்ட கூட்டம். நைட்டு 10 மணிக்கு கூட அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அன்னைக்கு வந்து எப்படி உட்காந்து சாப்பிட்டோமோ அதே போல் தான் உட்காந்து சாப்பிட்றோம். பாருடா விகாஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நானும் விகாஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்படி இருக்குது? பூ பெருமா பெருசாக்கிற மாதிரி இல்லை? இல்லை இருந்தால் சொல்டா. இல்லை ஓகே. நம்ம மரத்தில் போட்டு செண்பக பூ இப்போ சொல்லணுமா? ஹலோ ஜனங்களே, எப்படி இருக்குது என் ட்ரெஸ்ஸிங்கு? ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா அப்படின்னு சொன்னாங்க, ஹலோ மக்களே எப்படி இருக்குது என்னோட ட்ரெஸ்ஸிங் அப்படிம்பாங்க. அதான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ ஜனங்களே எப்படி இருக்குது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கு? இது வந்து நம்மளுடைய தறி சாரி தான். இது எல்லோ கலரு. அன்றைக்கி ஏற்கனவே வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். இதனுடைய பேர் எப்படிலாம் இருக்குது, கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் காட்டியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நான் கட்டிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை பேத்திக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு. 10:30 நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த காலத்து பிள்ளைங்கிட்டலாம் அப்படி சொன்னால் கிளம்ப முடியுங்களாங்க? 10:30க்குள்ளார கிளம்ப சொல்லி இப்போ ஒரு அரை மணி நேரம் லேட்டு. 11 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். கடன் போய் தலைக்கு குளிச்சுட்டு சீலையை கட்டிட்டு வந்து நின்றுருக்கேன். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்பியிருக்கிறேன். அப்படி ஃபாஸ்ட்டாக கிளம்புற தலைமுறை நம்மளோட முடிஞ்சு போக போகுது. இப்போ இந்த பிள்ளைங்கள்ட்ட அவரை சொல்லுங்க பார்க்கலாம், அவங்கள ஒரு நாளே ஆனாலும் கிளம்பாதுங்க. அதனால அவ்வளோதான், நம்ம மேக்கப்பு முடிஞ்சிருச்சு. எல்லாம் கட்டாக்குதா? கட்டாக்குதா? போதுமா? சூப்பர், அவ்வளோதான். கிளம்பி போயிட்டு வரலாம். எனக்கு என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. குழந்தை சூப்பரா இருக்கா? எங்க அம்மா இருந்தா எங்க வரைக்கும் கேட்டிருப்பேன்டா, அம்மா எப்படிமா இருக்குதுன்னு கேட்பேன். அப்படிதான்டா அவங்ககிட்ட கேட்கறது. எப்படி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க எப்படிங்க இருக்குன்ட்டு. ஹஸ்பண்ட்லாம் அவங்களா பார்த்து சொல்லணும், நாமளா கேட்கக்கூடாது. அதுதான் ஹஸ்பண்டு. பார்க்கும்போது அழகா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த ரசனைலாம் இப்போ கறிங்களுக்குலாம் இருக்குது, அப்போ கறிங்களுக்குலாம் இல்லை. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? சரி, பத்திரமா இரு. போயிட்டு வந்துடுறேன். ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியா? நாங்கள் போனதே ரொம்ப லேட்டுங்க. இங்கேருந்தே நான் 11 மணிக்கு தானே கிளம்பி போனாக்கா அங்கே போகும்போதெல்லாம் 11:45 ஆயிடுச்சு. இடையில வர ரயில்வே கேட் வர, அதனால் போய் சேரத்துக்கு 11:45. போன வேகத்துக்கு நாங்கள் போய் ஃபோட்டோவுக்கு போய் போஸ் கொடுத்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் அறக்க பறக்க பார்த்தேன் நான். ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் போயிட்டாங்க. பாதி பேர் சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருந்தாங்க, பாதி பேர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி நிற்கல. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டே வந்தோம். டைனிங் ஹாலுக்கு போனால் நம்ம கார்த்தி தம்பியோட சமையல் தான் அங்கே விருந்தில். அதனால் கார்த்திகிட்டையும் பேசிவிட்டு அங்கே சாப்பிட்றவங்க எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்தோம். ஏன்னா எல்லாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கார்த்தி தம்பி கேட்டுகிட்டே வந்தான். எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு கார்த்தி தம்பியோட சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு தான் கார்த்திகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால் கார்த்தியும் நம்ம பேரை கெடுக்காமல் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தான். அதனால் எல்லாருமே விருந்துக்கு வந்தீங்க எல்லாருமே கார்த்தி சூப்பராக செஞ்சுருக்கான் அப்படின்னாங்க. நாங்களுமே சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக மண்டபத்தில் உட்காந்தாங்க. உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு, அப்புறம் எங்கள் பெரியப்பாக்கிட்ட பேசணும், எங்கள் அத்தைக்கிட்ட பேசணும். இப்படி எல்லாரையும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் தானங்க பார்க்க முடியுது எல்லாரையும். அதனால் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். கிளம்புறதுக்கு மதியம் ஆயிடுச்சு. விகாஸ்க்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில்